என் இனிய அன்பு உள்ளங்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். என் இதயம் புரியாதோ நாவல் பகுதி 5. வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம். 4 நாட்கள் ஓடியிருந்தது. ஈஸ்வரை எப்படியாவது சிக்க வைத்து விட வேண்டும் என்று சூரன் குறியாக இருக்க, இன்ஸ்பெக்டர் வரதனோ தான் ஏதாவது ஒரு கடத்தல் மன்னனை கைது செய்து பதவி உயர்வை எளிதில் அடைந்து விட வேண்டும் என்று கண்ணில் எண்ணெய் ஊற்றி காத்திருக்கிறார். இதை அறிந்து ஈஸ்வரும் சூரனும், உங்க பதவி உயர்வுக்கு உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்றேன் என்று கூற, யார் உதவினாலும் சரிதான், எனக்கு இப்போதைக்கு பதவி உயர்வு தான் முக்கியம், அதுக்கப்புறமா இப்ப வாங்குறதை விட அதிக சம்பளமும் கிம்பளமும் கிடைக்கும், ரிட்டையர்ட் ஆகுற வரைக்கும் நிம்மதியா இருக்கலாம் என்று கூற, பதவி உயர்வு மட்டுமல்ல பணத்தையும் சேர்த்துதான் வரதன் குறிவைக்கிறார் என்று ஈஸ்வருக்கும் சூரனுக்கும் தெளிவாகவே தெரிந்தது. ஈஸ்வர் அதிகம் மாட்டிக்கொள்ளாதபடி காய்களை நகர்த்துவதால் வரதனுக்கு அதிக அளவில் லஞ்சம் கொடுப்பதில்லை. அவன் மாட்டிக்கொள்ளும் அளவு தவறுகள் அதிகம் செய்வதும் இல்லை அல்லவா? ஆனால் சூரன் 24 மணி நேரம் என்ன, இன்னும் 2 மணி நேரம் அதிகம் கடன் கிடைத்தால் அதையும் வாங்கி எவ்வளவு இழிவான தொழில்களை செய்ய முடியுமோ அவ்வளவையும் செய்து சம்பாதித்துக் கொண்டிருக்கிறான். அதனாலேயே நாள் தவறாமல் வரதனுக்கு பெட்டி பெட்டியாக லஞ்ச காசை அள்ளி வீசவும் செய்கிறான். அதனாலேயே சூரனை விட ஈஸ்வரை சிறையில் தள்ளவே வரதனும் குறியாக இருக்கிறார். இப்படி ஒரு நிலையில்தான் சுடரும் ஈஸ்வரை குறிவைத்து காய்களை நகர்த்தி கொண்டிருந்தாள். இன்னும் 5 நாட்களில் வெள்ளிக்கிழமை வந்துவிடும். ஈஸ்வர் கார் அனுப்பி வைப்பான். அவன் அனுப்பும் பட்டு சேலை நவீனத்தோடு அந்த காரில் அவள் செல்லவில்லை என்றால் ஏதாவது ஒரு பெண்ணை இழுத்து சென்று விடுவான். தன்னால் ஒரு பெண்ணின் வாழ்க்கை நாசமாவதை அவளால் எப்படி சகித்துக் கொள்ள முடியும்? அதற்கு முன் ஈஸ்வரை சிறைக்குள் தள்ளிவிட வேண்டும் என்ற முடிவோடு இருந்தவள் திலீப்பை பின்தொடர ஆரம்பித்திருந்தாள். அதுவும் ஆண் வேடம் அணிந்து அவனை பின்தொடர்ந்தவளை திலீப் அடையாளம் கண்டு கொள்ளவில்லை. ஈஸ்வருக்கு எதிரான சில ஆதாரங்களை திரட்டியவள் நேராக கொல்லங்கோடு ஸ்டேஷனுக்கு தான் வந்தாள். ஆனால் இன்ஸ்பெக்டர் வரதன் ஈஸ்வருக்கு சாதகமாக ஒரு காவலரிடம் பேசிக் கொண்டிருப்பதை கண்டு வரதன் ஈஸ்வருக்கு துணை நிற்பவர் என்று நினைத்து அவரது மேலதிகாரியை சந்தித்து புகார் கொடுக்க முடிவு செய்து எஸ்பி காளிதாசனை தேடி பயணமானாள். ஈஸ்வரை தான் குறிவைத்திருப்பது ஈஸ்வருக்கு தெரியக்கூடாது என்பதற்காக ஈஸ்வரின் உளவாளி யாரும் காவல் நிலையத்தில் இருந்தால் தான் அவனுக்கு சாதகமாக இருப்பதாக அவனிடம் கூறட்டும். அதை கேட்டு தன்னை நம்பி அவனும் அலட்சியமாக ஏதாவது ஒரு தவறு செய்து தன்னிடம் மாட்டி விடுவான். அவனை அப்படியே பிடித்து சிறையில் தள்ளிவிட்டால் தனக்கு பதவி உயர்வு கிடைக்கும் என்று நினைத்துதான் வரதன் அப்படி பேசிக் கொண்டிருந்தார் என்பதை சுடர் அறியவில்லை. எஸ்பி காளிதாசன் முன்னால் அமர்ந்திருந்த சுடர்விழி தான் கொடுத்த புகாரை மிகவும் கவனமாக அவர் வாசித்து பார்ப்பதை கண்டு நிம்மதி பெருமூச்சு விட்டாள். வாசித்து முடித்தவர் புன்னகையோடு தலை உயர்த்தி சுடர்விழியை பார்த்தார். ஈகள் தப்பான தொழில் செஞ்சாலும் அவரை ஒரு ஹீரோவா பாக்குறவங்க தான் அதிகம். அப்படிப்பட்டவங்க மத்தியில தப்பு செய்யறவன் எவனா இருந்தாலும் தண்டிக்கப்படணும், அவன் தப்பானவன் தான் நினைக்கிற உன்ன மாதிரி பொண்ணை பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனாலும் உன்கிட்ட சில விஷயங்களை சொல்லிக்க நான் கடமைப்பட்டிருக்கேன்மா. ஈகள் இங்க இருக்கிறதால மட்டும்தான் சூரன் கிட்ட இருந்து பொதுமக்கள் பாதுகாப்பா இருக்காங்க. இத நான் சொல்லலமா, பொதுமக்கள் சொல்றாங்க. ஈகளுக்கு பயந்து மட்டும்தான் ஈகளோட ஏரியால இருக்கிற எந்த பொண்ணையும் சூரன் கை வைக்கிறது இல்ல. அவனுடைய ஏரியாவை தாண்டி வந்து எந்த பொண்ணு மேலேயும் அவன் கை வைக்கிறதில்ல. இதையும் நான் சொல்லலமா, பொதுமக்களுடைய கருத்து. இப்படி ஒருத்தர் இருந்தாதான் சூரன் மாதிரியான அசுரர்களை கட்டுப்படுத்த முடியும்னு நான் சொல்லலமா, வெளியே பேசிக்கிறாங்க. அதனாலேயே ஈஸ்வருக்கு சாதகமா வேலை பார்க்கிற நிறைய பேர் எங்க டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளேயே இருக்காங்க. எல்லாருமே நேர்மையான அதிகாரிகள் தான். ஆனா என்ன, எவ்வளவு முயற்சி பண்ணியும் எங்களால கட்டுப்படுத்த முடியாத அந்த சூரனை ஈகள் ரொம்ப சிம்பிளா கட்டுப்படுத்தி வச்சிருக்கார் பாரு. அதனாலேயே அவர் மேல எங்களுக்கு தனி மதிப்பும் மரியாதையும் உண்டு. அந்த மரியாதைக்காகவே அவருக்கு எதிராக யார் புகார் கொண்டு வந்து கொடுத்தாலும் அதை ஈகள் காதுல போட்டு விட்டுடுவாங்க. அதை கேட்டு சுடரின் விழிகள் அதிர்ச்சியில் அகல விரிந்தது. நீ பயப்பட வேண்டாமா, நான் கூட ஈஸ்வருக்கு சப்போர்ட்டா நிக்கிறவன் தான். ஏன்னா என்னால செய்ய முடியாத பல விஷயங்களை ஈஸ்வர் திரைமறைவுல நின்னு செஞ்சிட்டு இருக்காரு. அதுக்காக நான் ஈஸ்வர் கிட்ட உன்னை போட்டெல்லாம் கொடுக்க மாட்டேன். நான் நேர்மையான ஒரு அதிகாரி. அப்படி இருந்தாலும் எனக்கு அவர் மேல மரியாதை இருக்கு.
அந்த மரியாதைக்காக நேர்மையா இருக்க ஆசைப்படுற ஒரு பொண்ணை நான் கண்டிப்பா காட்டி கொடுக்க மாட்டேன். நீ இப்படி ஒரு புகாரை என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்திருக்கேன்னு நான் ஒரு நாளும் ஈஸ்வர் கிட்ட சொல்ல மாட்டேன். ஆனா கண்டிப்பா நீ இப்படி ஒரு புகார் கொடுத்திருக்கிற செய்தி ஈஸ்வர் காதை எட்டும். அது உனக்குதான் ஆபத்தா முடியும். அதனால 1க்கு 2 தடவை யோசிச்சுட்டு இந்த புகாரை நான் எடுத்துக்கணுமா வேண்டாமான்னு முடிவு பண்ணிட்டு எனக்கு போன் பண்ண. நீங்க அந்த புகாரை எடுத்துக்கங்க சார்னு நீ சொல்ற வரைக்கும் இந்த புகார் என்னுடைய மேஜையில பத்திரமா இருக்கும், யார் கண்ணிலையும் படாது. ஆனா அதுக்கப்புறமா எதுவுமே என் கையில இருக்காது. இந்த புகார் பல பேருடைய கண்ணில பட்டே தீரும். அது கண்டிப்பா ஈஸ்வர் காது போய் எட்டவும் செய்யும். இதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்ல நான் தெரியாம புகார் கொடுக்க வந்துட்டேன், அந்த புகாரை நீங்க எடுத்துக்க வேண்டான்னு நீ சொன்னா இந்த புகாரை நான் யாருக்கும் தெரியாம கிழிச்சு போட்டுடுறேன். எதுவா இருந்தாலும் முடிவு உன் கையில தாமா. எந்த விஷயத்துக்காகவும் நான் உன்னை கட்டாயப்படுத்த மாட்டேன். உன் விருப்பப்படி நீ செயல்படலாம். நீ போயிட்டு யோசிச்சு பொறுமையா எனக்கு போன் பண்ணி சொல்லுறியா? வேண்டாம் சார், நான் இப்பவே புகாரை வாபஸ் வாங்கிக்கிறேன். இது என்ன மட்டும் பாதிச்சா பரவாயில்ல, என்னுடைய குடும்பத்தையும் பாதிக்கும், அதையும் தாண்டி என்னுடைய ஏரியாவையும் சேர்த்து பாதிக்கும். அதை என்கிட்டயே கொடுத்துடுங்க சார் என்று கூறி வாங்கி கொண்டவள் எழுந்து கொண்டாள். சார், இந்த விஷயம் அவள் தயங்க கண்டிப்பா வெளியே போகாதுமா, அதுக்கு நான் கேரண்டி. காளிதாசன் சார் கூறினாலும் ஒருவித பயத்தோடும் பதற்றத்தோடும் அவரது அலுவலகத்தை விட்டு வெளியே வந்தவள் எதிரே நடந்து வரும் ஈஸ்வரை கண்டு பயந்து நடுங்கி வேர்த்து வழிந்தாள். சந்தேக பார்வையை அவள் மீது துளைத்தபடியே அவளை நோக்கி வந்தவன், என்ன எஸ்பி ஆபீஸ் பக்கம்? ஏன் மேல புகார் ஏதாவது கொடுக்க வந்தியா? அவன் விழிகள் அவள் கையில் இருந்த அந்த காகிதங்களின் மீது விழுந்தது. நடுங்கும் கைகளோடு அந்த காகிதத்தை அவள் பின்னால் மறைக்க விடக்கென்று அதை பறித்தவன் மேலோட்டமாக வாசித்து முகம் சிவந்தான். அவள் கையை பிடித்தவன் தரதரவென இழுத்து செல்வது போல் அழைத்து வந்து அவனது காரில் ஏற்றி அவனும் ஏறிக்கொண்டு கதவை சாத்தினான். காரை எடுங்கனே டிரைவரிடம் கூற கார் அங்கிருந்து நகர்ந்தது. ஆள் நடமாட்டமற்ற அந்த இடத்தை எட்டும் வரை ஈஸ்வர் எதுவும் பேசவில்லை. ஆனால் அவன் முகம் அக்னியாக ஜொலித்துக் கொண்டிருந்தது. இந்த புகாரை இவள் வரதனிடம் கொடுத்திருந்தால் தன் நிலை என்னவாகி இருக்கும்? சுடர்விழியோ பயந்து நடுங்கியபடியே காரின் மூலையில் சுருகி அமர்ந்திருக்கிறாள். குறிப்பிட்ட அந்த இடத்தை எட்டியதும், அன்னை காரை நிறுத்திட்டு நீங்க கொஞ்ச நேரம் வெளியே இருங்க டிரைவரிடம் அவன் கூற, காரை ஓரமாக நிறுத்திவிட்டு டிரைவர் இறங்கிக் கொள்ள கோபமாக சுடரை நோக்கி விழிகளை திருப்பியவன், ஏய், உனக்கு என்னுடைய மனசை புரிஞ்சுக்க முடியலையாடி? கோபமாக அவன் கேட்க அவளால் எதுவும் பேச முடியவில்லை. அவள் பயந்து நடுங்க, என்ன புரிஞ்சுக்க முடியாட்டியும் நீ தாண்டி எனக்கு மனைவி, உனக்கு என்ன புரிய வைக்க என்னால முடியும், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. அது வரைக்கும் பொறுமையா இரு. இதே மாதிரி ஏதாவது பேப்பரை தூக்கிட்டு வேற ஏதாவது அதிகாரிய பார்க்க கிளம்புன அவ்வளவு தாண்டி. ஈஸ்வரா மட்டும் உன் முன்னாடி நிக்கிற என்ன ஈகளா நிக்க வச்சிடாத, அப்புறம் நீ தாங்க மாட்ட. ஏய், எந்த ஹீரோவிட நீ கட்டிக்க ஆசைப்படுற? அவன் ஹீரோவா தான் இருப்பான்னு என்னடி உறுதி? எங்க பாரு, நான் உன்னை நேசிக்கிறேன். அது ஏன்னு கேட்டா எனக்கு தெரியாது. உன்னை விட அழகிங்க என்ன என்னை கட்டிக்கிறியான்னு வாய் விட்டு கேட்டிருக்காங்க. அவங்க கிட்ட எல்லாம் நோன்னு சொன்னா என்னை பிடிக்காம எட்டி போற உன் பின்னாடி ஏன் இப்படி அலையிறேன்னு எனக்கே தெரியலடி. எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. நீதான் என்னுடைய மனைவி, அதுல எந்த மாற்றமும் இல்ல. என்ன புரிஞ்சுக்க சுடர், பிளீஸ். உன்னுடைய அழக பார்த்து நான் மயங்கல, ஆனா எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. நீ தப்பா நினைச்சா கூட பரவாயில்ல சுடர். எனக்கு உன்னுடைய கழுத்துக்கு கீழே இருக்கிற இந்த வடு இதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. அது ஏன்னு கேட்டா என்னால சொல்ல முடியாது. ஆனா நீ எனக்கு மனைவி ஆன பிறகு கண்டிப்பா அதை நான் உன்கிட்ட சொல்லுவேன். நீ எனக்கு வேணும். உன்னை நான் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் உன்னை பார்க்கும் போதே வீசின காத்துல விலகின உன்னுடைய துப்பட்டாவை நீ சரி செய்யும் போதே நான் இந்த வடுவை பார்த்துட்டேன். ஏன்னு தெரியல, இனம் புரியாத ஒரு ஈர்ப்பு, போதை, பாசம், நேசம், காதல் என்னன்னு சொல்ல தெரியல. ஏதோ ஒண்ணு உன் மேல அந்த நேரம் ஏற்பட்டது. நாளாக நாளாக அது அதிகமாகுதே தவிர குறைவே மாட்டேங்குது. இதுக்கு மேல என்னுடைய மனசை திறந்து காட்ட என்னால முடியாது. நீ என்ன முடிவை எடுத்திருந்தாலும் அது எனக்கு எதிரான முடிவா இருந்தா கண்டிப்பா அது நடக்கவே நடக்காது. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் நடக்காது. வெள்ளிக்கிழமைன்னு ஒரு நாள் இருந்தா அந்த நாள் கண்டிப்பா உன் கழுத்துல ஏன் கையால தாலி ஏறும். சாகுற வரைக்கும் நீ தாண்டி என்னுடைய மனைவி.
நீ என்னை ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்காம போனாலும் இந்த ஒரு விஷயத்துல மட்டும் எந்த மாற்றமும் கிடையாது. இது எதுவும் நடக்க கூடாதுன்னு நீ ஆசைப்பட்டா என்ன கொன்னுடு. உன் கையால சாகுறதுனா எனக்கு சந்தோஷம் மட்டும்தான். எதுவா இருந்தாலும் முடிவு உன் கையில. காரின் கதவை திறந்து, அண்ணே கார் எடுங்க என்று கூற டிரைவர் காரில் ஏறி அமர்ந்தார். கார் அங்கிருந்து புறப்பட்டது. வீட்டை அடைந்த சுடர்விழிக்கு என்ன செய்வது என்று புரியவில்லை. இப்படி ஒருவனை திருமணம் செய்து அவன் மனைவியாக வாழ்வதா? அதை அவளால் ஜீரணிக்க முடியவில்லை. பார்க்கதான் ஹீரோ மாதிரி இருக்கான், பண்ற வேலையெல்லாம் வில்லனுங்க பண்ற வேலை. இவனை எப்படி நான் கட்டிக்கிறது? அறைக்குள் குறுக்கும் நெடுக்கும் நடந்து யோசித்துக் கொண்டே இருந்தவளுக்கு ஒரு யோசனையும் கிடைத்தது. உங்களை தானே என்னால ஜெயில தள்ள முடியாது. நான் ஜெயிலுக்கு போயிட்டா என் கழுத்துல நீங்க எப்படி தாலி கட்டுவீங்க? நீங்க உயிரோடு இருந்தா, வெள்ளிக்கிழமைன்னு ஒரு நாள் இருந்தா என் கழுத்துல நீங்க தாலி கட்டுவீங்களா? பார்த்துடலாம். ஒரு வெற்றி புன்னகை அவள் இதழ்களில் உதயமானது. பகுதி 5 நிறைவடைந்தது. பகுதி 6 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.